எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு வில்லேஜ் ஸ்டைல் வெஜிடபிள் கறியோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, பச்சைப்பயிறு, நேந்திரக்காய், பச்சைக்காய், எதை காய் இருந்தாலும் பரவாயில்ல, இது ரெண்டும் வச்சுட்டு செய்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு கறி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுகி எடுத்து வச்சுருக்கு. ஊற வைக்க வேண்டியதில்லை, கழுகி உடனே குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. இது கூட நம்ம நேந்திரக்காயும் ஒன்றா சேர்த்து தான் வேக வைக்கிறோம், அதனால ஊற வைக்க வேண்டியதில்லை. நேந்திரக்காய் 2 பெரிய நேந்திரக்காய் எடுத்துருக்கு. இதே மாதிரி கட் பண்ணி, தோல் ஃபுல்லாக நான் எடுக்கலை, கொஞ்சம் தோல் அதிலே இருக்குது. அது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் பயிர் கூடயே சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. தண்ணி ஊற்றும்போது ஊற வைக்காத பருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லாத அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இதில் 4 கப் அளவு தண்ணி ஊற்றி தான் இப்போ வேக வைக்கிறேன். இதில் நேந்திரக்காய் நீங்கள் சேர்க்கும்போது எந்த பச்சைக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, தோல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தோல் சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் நிறைய சத்து இருக்குது. இல்லை தோல் வேண்டாம் அப்படின்னா தோல் எடுத்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே அரைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 3-4 சின்ன வெங்காயம், 2 இல்லை 3 பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், இல்லைன்னா காந்தாரி மிளகாய். இதுக்கு ஒன்றும் கரெக்டான அளவு கிடையாது. இது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் கம்மியாகவோ சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பயிறு காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி வேகணும். கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்து இந்த கறிக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால இதே மாதிரி நல்லா நல்லா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, இதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சுட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல கட்டியாக இருக்கிற ஒரு கறியாக கிடைக்கும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கறியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லாத ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றும்போது உப்பு கம்மியாக இருக்கும். உப்பெல்லாம் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விடுறதுக்கு இதே மாதிரி ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் இடையில நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இல்லாத நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு கறி, பயிரெல்லாம் நல்லா கட்டியாக இருக்குது, அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இடையில நல்லா கலக்கி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இது தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு வெடித்ததுக்கப்புறம் 4-5 பூண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தோட பாதி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற ஒரு தக்காளி நான் இதில் சேர்த்துருக்கு. புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா 2 தக்காளி கூடி நீங்கள் சேர்த்துடலாம். இன்னும் அதிகமாக புளிப்பு வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் இருக்குல்ல, எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு 1 டீஸ்பூனு இல்லை 2 டீஸ்பூன் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிடலாம். ஆனால் புளி கரைச்சி ஊற்றக்கூடாது, அது இந்த கறிக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கிறது இல்லை. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டு மாற்றி வச்சுருக்கிற கறி இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இது ஒரு வில்லேஜ் ஸ்டைல் கறியாக இருக்குது. மலையாளத்தில் நாடன் கறி அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு, நாடன் கறி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. வில்லேஜிலெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் இல்லை, ரெகுலராக ரொம்ப ஒன்றும் ரிச்சாக இல்லாமல் சாதாரணமாக செய்கிற கறிக்கு தான் நாடன் கறி அப்படின்னு சொல்லுவேன். இது அந்த மாதிரி ஒரு கறியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு ரெசிபியோட உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.